ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் IQoo 9 சீரிஸுடைய அஃபிஷியல் லான்ச் IQoo கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர டிசம்பர் 27ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸையும் IQoo அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்லையும் நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி எண்ட் இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அதை பற்றின அப்டேட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டுக்கு இப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸ் ட்ராப் அண்ட் ஆஃபர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் ப்ரைஸ் ட்ராப் டீடைல்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த சேனலுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த IQoo 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. IQoo 9 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த IQoo 9 சீரிஸுடைய லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதையும் அஃபிஷியலாகவே IQoo கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது. பிளாக், ப்ளூ அண்ட் அது போக ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு டிசைன் வீகான் லெதர் மெட்டீரியலோட ஆக்சுவலி ஒரு டிசைனை ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக ரெஃப்ரெஷிங்காக IQoo கிட்டேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஆக்சுவலி எனக்கு கொடுக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த டிசைன் IQoo 9 Pro அந்த ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். IQoo 9ல இதை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். பார்ப்போம் IQoo 9லையும் இந்த டிசைனை கொடுக்குறாங்களா இல்லை 9 Proவில் மட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்றத. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் IQoo அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான 80 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த 80 LTPO பேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா OnePlus 12 எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேனல். ஸோ அடுத்து வரப்போகிற OnePlus 12 இந்த டிஸ்பிளே பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் OnePlus 12 உங்களுக்கு தெரியும், அது 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். பட் IQoo 9 சீரிஸ் அப்படின்றது 30-35,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த டிஸ்பிளே பேனலை இந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். இது போக இதில் 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் 2160Hzக்கான PWM டிமிங் ஃபார் என இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக இந்த டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே லோவஸ்ட் கிளிக் லேட்டன்சி இருக்கக்கூடிய டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் IQoo கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக கேமர்ஸ்க்கு கேமிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அஃப்கோர்ஸ் IQoo 9 சீரிஸ் எப்போவுமே கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி கேமர்ஸ்க்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே 5160 mAhக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இங்கே இதில் கொடுக்க போகிறாங்க. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த வாட்டியும் IQoo 9 சீரிஸில் இருக்க போகிறது கிடையாது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே IQoo 9ல் பார்த்தோம்னா Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் IQoo 9 Proவில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 9300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த ரெண்டு ப்ராசஸர் கூட IQoo உடைய அந்த Q1 சிப் அப்படின்ற அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சிப்பும் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த சிப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. கிராஃபிக்ஸ் உடைய ஃப்ரேம் ரேட் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஆக்சுவலி நமக்கு இந்த ஜங்ஷன் இம்பேக்ட் கேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 1.5K ரெசல்யூஷன்லேயே நல்ல ஒரு கிளாரிட்டியான விஷனோட நம்ம அந்த கேம்ஸை ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த சிப்புடைய ஹெல்ப் மூலியமாக. ஸோ கேமர்ஸை எப்போவுமே IQoo சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸருமே அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இதில் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக IQoo 9ல் பார்த்தீங்கன்னா LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் IQoo 9 Proவில் LPDDR5X அண்ட் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸாக்டாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்க போகுது. டிசைனை பார்க்கும்போதே தெரியுது, டிசைன்லேயே ஷோ பண்ணிட்டாங்க 2 கேமரா தான் அப்படின்றது. மற்றபடி இந்த 2 கேமரா IQoo 9ல் 50 மெகாபிக்சல் பிரைமரி, சோனி IMX 920 சென்சாரோட இந்த பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. இது போக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே IQoo 9ல் இருக்க போகுது. பட் IQoo 9 Pro பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த 2 கேமராவில் பிரைமரி சேம் 50 மெகாபிக்சல் IMX 920 OISக்கான சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. பட் சப்போர்ட்டிவ் வந்து இதுவுமே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சாம்சங்கோட JN1 அப்படின்ற சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் 2 50 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா கொடுக்க போகிறாங்க. பட் IQoo 9ல்
50 + 8 அப்படின்ற மாதிரியான கேமரா கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன அப்கிரேடாக ப்ரோ வேரியண்ட்டில் இருக்க போகுது. மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமராலாம் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். NFC சப்போர்ட்டும் இந்த வாட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக IQoo Neo 7 சீரிஸில் NFC விட்டுருந்தாங்க. பட் இந்த வாட்டி 9 சீரிஸில் NFC சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் போக IQoo அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா இந்த கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி IQoo அவங்களுக்கான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சரையும் இதில் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த IQoo Neo 9 சீரிஸுடைய ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. மற்றபடி இதோட ப்ரைஸிங் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ சைனாவில் என்ன ப்ரைஸிங் கொண்டு வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி என்னோட கெஸ் என்னென்னா, எப்பவும் போல தான் IQoo Neo 9 30,000 செக்மெண்ட்டுக்கும் IQoo Neo 9 Pro 35,000 செக்மெண்ட்டுக்கும் வரும் அப்படின்ற மாதிரியான கெஸ் என்னுடைய மத்தியில் இருக்குது. பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நல்ல ஃபீச்சர்ஸ், நிறைய பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்க்காக ப்ரைஸிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு இந்த IQoo Neo 9 சீரிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த IQoo Neo 9 சீரிஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்க்கு என்ன ப்ரைஸிங் இவங்க செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கெஸ்ஸை நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.